ஸ்டார்லிங்க் பத்தி பேசலாமா? ஸ்டார்லிங்க்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா எலான் மஸ்கோட சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ். நார்மலா இன்டர்நெட் எங்க இருந்து வருது? டவர்ஸ், கேபிள்ஸ், ஃபைபர் அதுல இருந்து தானே. ஆனா ஸ்டார்லிங்க் டைரக்டா ஸ்பேஸ்ல இருந்து வருது. ஆயிரக்கணக்கான பூமியோட ஆர்பிட் சேட்டலைட்டை யூஸ் பண்ணிட்டு. இது எப்படி வேலை செய்யுது? நீங்க ஒரு ஸ்டார்லிங்க் டிஷ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஷ் வானத்தை நோக்கி பாயிண்ட் பண்ணணும். சேட்டலைட்ல இருந்து டிஷ் வரும், டிஷ்ல இருந்து ரூட்டருக்கு வரும், அவ்வளவுதான். ஃபாஸ்ட் இன்டர்நெட் கிராமங்கள்ல கூட கிடைக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தா பெரிய பெரிய மலைகள், கிராமங்கள், அடர்ந்த காடுகள், கடல் மேல ஏரோப்ளேன்ல கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபைபர் வராத பிளேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டார்லிங்க் சூப்பரா யூஸ்ஃபுல் ஆகும். எஸ்பெஷலி கிராமங்கள்ல சூப்பர் ஸ்பீட் பிளஸ் லோ லேட்டன்சி சொல்றாங்க. இந்தியான்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆல்ரெடி அப்ரூவல் பண்ணிடுச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் டன்னு தான் சொல்லணும். 2026ல ஸ்டார்லிங்க் அஃபிஷியலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியால. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸ்டார்லிங்க் சேட்டலைட் ஸ்பேஸுக்கு போனா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு. கண்டிப்பா என்னன்னா லைக் ஸ்பேஸ் டிராஃபிக் வரும், அது இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கை அப்சர்வேஷன், இப்போ அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் ஸ்டார் பார்க்கும்போது அது கொஞ்சம் தடங்கலா இருக்கும். ஸ்பேஸ் ஜங்க் வந்து பெருசாகும். நிறைய குப்பைங்கெல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்கும். சேட்டலைட் கூட ஒண்ணுக்கு ஒன்று கொலைட் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா ஸ்பேஸ் சிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சேட்டலைட் எல்லாம் அதுவே அழிச்சுக்கிற தன்மை இருக்காமா. ஸ்டார்லிங்க் சூப்பர் யூஸ்ஃபுல் இல்ல, பிரச்சனை எதுவும் வராம இருந்தா சரி. அப்புறம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.